வணக்கம் உறவுகளே, நான் நிரா. இன்றைக்கு இந்த பார்ட் 2 எம்ஆர்ஐ பற்றி கதைக்கிறேன். அது வந்து இப்போ நான் எம்ஆர்ஐ ரூமுக்குள்ளே உள்ளுக்கு போயிட்டேன்னு போன பிறகு அந்த எம்ஆர்ஐ டேபிளில் நான் என்ன மாதிரி எந்த பொசிஷனிங்கண்டா பிரெஸ்ட் ஸ்கேன் எடுக்கக்குள்ளே நான் கூப்பரை படுக்க வேண்டி இருந்தது. அப்படி படுத்தினா நான் அப்போ அந்த பிரெஸ்ட்டை வந்து அந்த ஸ்கேனருக்குள்ளே போய் அவங்க ஸ்கேன் பண்ணவங்க. பட் அந்த வயிற்றில் நெஞ்சில் அப்படி எம்ஆர்ஐ எடுக்கக்குள்ளே எனக்கு வந்து நிமிர்ந்து படுக்க வேண்டி இருந்தது. எந்த வெயில நீங்கள் படுக்கணும், நம்ம சரியான அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்ன ரீஜிடாக படுக்கணும், சரியான ஃப்ளாட்டாக படுக்கணும், மூவ் பண்ணவே கூடாது. நீங்கள் சரியான அன்கம்ஃபர்டபுள், தலையெல்லாம் சரியான அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்போ நான் முதல் தரம் செய்யக்குள்ள சரியாக கஷ்டப்பட்டேன். அவங்க வந்து மியூசிக் போட்டு விடுவாங்க, உங்களுக்கு ஹெட்ஃபோனில் இப்படி இறுக்கி போட்டிருப்பாங்க. அவங்களோட மியூசிக் தான் பாடும். செகண்ட் டைம் நான் போனப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு எந்த சாங் லிஸ்ட் உங்களால் போட முடியுமான்னு. அவங்க ஒன்று சொன்னாங்க. அப்போ நான் என்ன செய்தேன்னா எஸ்பிபியோட தமிழ் சாங் எழுதி கொடுத்து எனக்கு அதை போட்டு விடுங்கன்னு சொல்லி அவங்க போட்டு விட்டாங்க. இட் வாஸ் ஸோ நைஸ். இட் வாஸ் லைக் வலையோசை கல கல கலவேன அந்த பாடலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பியூட்டிஃபுல் நைஸ் சாங்ஸ் ஒரு 7 சாங் போயிடுச்சுது. முதலாவது எம்ஆர்ஐ, ரெண்டாவது எம்ஆர்ஐ முடிஞ்சுது. அது மாதிரி நான் திருப்பி 2-3 தினம் போகலாம். அவங்களோட ப்ளூடூத்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணாட்டி அவங்களால அந்த பாட்டுகள் போட முடியலை. அவங்கள்ட்ட சின்ன வேறு மியூசிக் போட்டு விட்டாங்க. ஆனால் அந்த நேரங்களில் நான் என்ன கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ்ன்றா திங்க் பண்ணினேன், நல்ல நைஸ் திங்ஸை திங்க் பண்ணினேன், வெட்டிங்ஸை பற்றி திங்க் பண்ணினேன். பட் அது வந்து இந்த இப்படியான சீரீஸில் நான் என்ன வகையான கொண்டென்ட்ஸ் உங்களுக்கு கதைக்கணுமன்றதை பற்றி திங்க் பண்ணினேன். அப்படியான பிளானிங்ஸ் எனக்கு செய்து கொண்டு இருக்கக்குள்ள எந்த டைம் முடிஞ்சது. ஸோ நான் இப்போ என்ன உங்களுக்கு சொல்லுவாருன்னா, கைஸ் டோக் டு தெம், கதையுங்க. அவங்களோட கதைக்குள்ளே அவங்களால முடியுமென்று அவங்க கட்டாயம் செய்வாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணுங்கள், பயப்படாதீங்க கூட. ஐயோ இது சரியான நர்வஸாக இருக்குது, சரியான டென்ஷனாக இருக்குன்னு நீங்கள் பயப்படாதீங்க. அவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு. அவங்க அதுக்கு மேக்ஸிமம் கம்ஃபர்ட் உங்களுக்கு தரக்கூடிய கம்ஃபர்ட் எல்லாம் தருவாங்க. நீங்களும் சில விஷயங்களை திங்க் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள உங்களோட டைம் கெதியாக போயிடும். பெஸ்ட் ஆஃப் லக். ஹாவ் அ லவ்லி டே எல்லாரும். டேக் கேர். பை பாய்.